அக்பர் பாஷா அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது. 25வது வார்டு மலர்விழி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை நூலாடை அணிவிக்கப்படுகிறது. 5வது வார்டு சாந்தி இளங்கோ நகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆசிரியர் சலீம் ராஜா அவர்கள், பாடலாசிரியர், ஓவிய ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அவர்களை அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கோரிக்கடவு சிலேடர் சிக்கந்தர் சிலேடை புலவர் சிக்கந்தர் ஐயா அவருடைய புதல்வன் சலீம் ராஜா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். ஹலோ அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, எனது குருநாதர்களே, மேடையில் இருக்கின்ற என்னுடைய அனைத்து குருநாதர் அவர்களுக்கும், என்னுடைய தந்தையின் அன்பு நண்பர்களாக இருந்த பெரியசாமி ஐயா அவர்கள், கந்தவிலாஸ் அண்ணன் அவர்கள், இங்கே இந்த சான்றோர்கள் லட்சுமணன் அவர்கள், அரிமா சங்கத்தின் நிறுவனர்கள் அனைவர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும், என்னுடைய அதிக பேச தெரியாது, பேசுவேன், அது வேற. பாடல் என்பது உங்களுக்கெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்க. இன்னும் 10 நிமிஷம் மேலே முடிச்சிருவோம். அடுத்த உணவு விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த என்னுடைய தந்தையார் காலத்திலே நான் பாடிய அவர்கள் தந்தையார் இதே மேடையில் பாடிய பாரதிதாசன் அவர்கள் சொல்வார்கள், படி 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 என்று சொல்கின்ற ஒரே வர்க்கம் ஆசிரியர்கள் தான். அதை வைத்தே ஒரு பாடலை எழுதினார்கள் பாரதிதாசன். படி படி என்ற பாடலை அனைவரும் இவர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா பாட இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்முடைய நகர்மன்ற தலைவர் சகோதரர் பாபு கண்ணன் அவர்கள் என்னுடைய பாடல் மேல் அன்பு கொண்ட ஒரு பாடலை விரும்பி கேட்பவர்கள் அனைத்துவருக்கும் நன்றி கூறி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக 5 நிமிடம் தான். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி சிறப்புடன் நூலைப்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி உள்ளபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. யார் சொன்னாங்க? பாரதிதாசன் சொல்றார். அறம்பொடி பொருளை படி அப்படியே இன்பம் படி சிறந்த தமிழ் மான்மறை சிறந்த தமிழ் நான்மறை சிறந்ததென்று போற்றும்படி பொய்யிலே முக்காப்படி புரட்டில காப்படி. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பொதுவா பொய் புரட்டு இதெல்லாம் விட்டு போட்டு படிக்க வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். பொய்யிலே முக்கால் படி புரட்டில கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. இந்த அருமையான ஏற்பாடு ஜீவன் டிவி லட்சுமணன் அவர்களுக்கும் பால்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கருப்சாமி அவர்களுக்கும் இன்னும் பெயர் மறந்து போன அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன். இந்த நோக்கம் இப்பொழுது இந்த விழாவின் நோக்கமே இந்த மாணவ மாணவிகளை வாழ்த்தணும். தாய் தந்தைகள் மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தி இருக்கின்றார்கள். ஆனால் அவங்க எப்படி இருக்கணும்? தாய் தந்தைகளை சொன்னபடி கேட்கணும், ஆசிரியர்கள் சொன்னபடி கேட்கணுங்கிறதுக்காக தான் பிறை போல வளர்வார்கள். பிறை எப்படி வளரும்? கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாகும். ஒரு 5 வரி. பிறை போல வளர்கின்ற சிறுவர்களே, பேரன்பு மிளிர்கின்ற சிறுமிகளே, இறையோனை தொழுவீர், முறையாக வாழ்வீர், இதமான நல்வாழ்வு பெறுவீர்களே. பிறை போல வளர்கின்ற சிறுவர்களே, பேரன்பு மிளிர்கின்ற சிறுமிகளே, இறையோனை தொழுவீர், முறையாக வாழ்வீர், இதமான நல்வாழ்வு பெறுவீர்களே. ஆசானின் உயர் போதம் ஏற்பீர். பெரியசாமியா, ஆசானின் உயர் போதம் ஏற்பீர், நல்ல அறிவான கல்வியை கவனமாய் கற்பீர். பாசத்தை நெஞ்சத்தில் வைத்து பாசத்தை நெஞ்சத்தில் வைத்து கற்க தினந்தோறும் பள்ளிக்கு நீ வர வேண்டும். பிறை போல வளர்கின்ற மாணவரே,
பேரன்பு மிளிர்கின்ற மாணவியரே, இறையோனை தொழுவீர், முறையாக வாழ்வீர், இதமான நல்வாழ்வு பெறுவீர்களே. விரைவாக துயில் நீங்க வேண்டும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சில குழந்தைங்க 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. 2 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. உழைப்பால் உயர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்களும் பால்காரங்க முதல்ல காலையில் 2:30 மணிக்கு, அதுக்குப்படி அடுத்த மாணவர்கள் தான் எந்திரிப்பாங்க. 4 மணிக்கு எந்திரிக்க 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. விரைவாக துயில் நீங்க வேண்டும், நல்ல விதமாக நீராடி பசியார வேண்டும். விரைவாக துயில் நீங்க வேண்டும், நல்ல விதமாக நீராடி பசியார வேண்டும். திறமாக உடை மாற்றிக்கொண்டு கற்க தினந்தோறும் பள்ளிக்கு நீ வர வேண்டும். செல்லமே, பள்ளிக்கு நீ வர வேண்டும். பிறை போல வளர்கின்ற மாணவரே, பேரன்பு மிளிர்கின்ற மாணவியரே, இறையோனை தொழுவீர், நல்வாழ்வு பெறுவீர். அனைவரும் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிவானாக. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களில் பார்க்கின்றவன். அனைவருக்கும் நன்றி.